வணக்கம். யூடியூப் பிரைவேட் நெட்வொர்க்கு. இன்றைக்கி நம்ம இந்த நெட்வொர்க் மூலிமா என்ன பண்ணுறோம்னா, தமிழக மக்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒன்றிணைத்து இவங்க வந்து ஒரு சகுனியின் சூழ்ச்சி வலை வந்து விரிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, வியூகம் அமைச்சிருக்காங்க. இந்த வியூகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருட வியூகம் அமைச்சு தமிழ் மக்களை வந்து ஏமாற்றி ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து இவர்கள் வந்து சூழ்ச்சி வலை விரித்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் வந்து. இந்த சூழ்ச்சி வலை விரிப்பதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பாரதிய ஜனதா தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வந்து அங்கேருந்து அகற்றப்பட்டிருக்காரு. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, நைனா நாகேந்திரன். இவர் ஏற்கனவே வந்துட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டு அவர் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அது இல்லாமல் வந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த கட்சியினுடைய நிர்வாகம் சரியில்லை என்பதற்காகவே அவர் வந்துட்டு பாரதிய ஜனதாவோட இணைந்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு 8 வருஷம் அரசியல் பாரதிய ஜனதாவுடைய ஒரு இதில் அவருக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. அதன் காரணமாக அவர் வந்து நேற்று வந்து விருப்பு மனு தெரிவித்திருந்தார். அதுபோல் வந்துட்டு இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவராக நைனா நாகேந்திரனை நியமிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம அரசியல் ஒரு வழிபாதையில் வந்து இது போன்ற செயல்பாடுகள் நடக்கும். ஆனால் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஆளுங்கட்சியை உடைத்தெறிவதற்காகவுமே வந்துட்டு பாரதிய ஜனதாவினர்கள் வந்துட்டு ஒரு விரிக்கப்பட்ட வலை தான் சூழ்ச்சி வலை. இந்த சூழ்ச்சி வலைக்கு முழுமையான உள்காரணம் யாருடைய ஒரு பெயர் உள்ள திகழ்ந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சகுனியினுடைய பெயர் திகழ்ந்து வருகிறது. அது இல்லாமல் தமிழக மக்களை வந்து ஒரு வியூகம் அமைத்து, அதாவது கருட வியூகம் அமைத்து வந்து நம்ம தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக சில சதி வேலைகள் நடந்து கொண்டு இந்த ஒரு சூழ்ச்சி வலை விரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் நிலை என்ன, தமிழக மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற வந்துட்டு எத்தனை அரசியல் கட்சிகள் இதனுள் வந்தாலுமே தமிழக மக்களுடைய மனநிலையை யாராலையும் மாற்ற முடியாது. அதற்கு காரணம் அப்படின்னா, தமிழக மக்கள் வந்து 50-60 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதை கடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 கட்சியை விட இன்றைக்கி விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் கட்சி வந்து ஒரு எழுச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நல்ல ஒரு பெரிய நிலையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து நல்ல ஒரு எழுச்சி பெற்று நல்லா வந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ளே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அதாவது ராமதாஸ் அன்புமணி. ராமதாஸ் என்பவர் அரசியல் நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர். அவருடைய மகன் தான் அன்புமணி. அவர் வந்து இன்றைக்கி அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியாத ஒரு நிலையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராமதாஸ் ஐயா வந்துட்டு இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்காரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த சூழ்ச்சி வலை நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில் என்பது நாம் அனைவருமே தெரிஞ்சிருப்போம். இந்த நிலையில் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சூழ்ச்சி வலை விரிக்கப்பட்ட காரணத்தால் தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஏமாற்றம் அடைவதில்லை என்பது எங்களுடைய இந்த யூடியூப் நெட்வொர்க் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். வணக்கம்.